வெல்கம் டு போங்காட்டம். நான் இன்னைக்கு சமைக்க போறது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சீஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ICC 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இப்போ யார் யாரு குவாலிஃபை ஆக போறோம்? ஃபர்ஸ்ட் குரூப் A, குரூப் B யார் யார் குவாலிஃபை ஆக போறா, யார் யாருக்கு என்ன டீம் ஃபேவரட் டீம், யார் ஃபைனல்ஸ் கப்படிப்பா, இது மட்டும் தான் இப்போ பேச போறோம். அப்புறம் இந்த குவாலிஃபை ஆகுறது எந்த மெத்தட்ல குவாலிஃபை பண்றாங்க ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு ரோஹித். அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. ICC சாம்பியன்ஷிப்ல வந்து ஏன் 8 டீம் மட்டும் செலக்ட் கர்மா என்ன இப்படி நாறுது பண்றாங்க அப்படின்னா, நம்ம இது மாதிரி 23 வேர்ல்டு கப் நடந்தல, அதாவது அது மாதிரி நடந்த வேர்ல்டு கப், அதுல வர டாப் 8 டீமை தான் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை பண்ணுவாங்க. கேட்கலாம் ஏன்னா டேபிள்ல டாப், அப்போ டாப் 10 8 மட்டும் தான் இது ஆடுறதுக்கு. அதுல வர டாப் 8 டீம் மட்டும் தான் செலக்ட் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் அலோவ் பண்ணுவாங்க. அதுல வர 8 4ஆ டிவைட் பண்ணி குரூப் A குரூப் B டிவைட் பண்ணி அது வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் அலோவ் பண்ணி ஆட விடுவாங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு எந்தெந்த டீம் ஃபேவரட்? ஓகே, எனக்கு சரி, நான் எனக்கு சொல்லிடுறேன். முதல்ல எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ நீங்க ஃபேவரட் சொல்லுங்க, அப்புறம் வந்து எதனால அது பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான் தான். அது மைக். எனக்கு வந்து பாகிஸ்தான். எனக்கு வந்து நியூசிலாந்து பிடிக்கும். அவருக்கு மைக். எனக்கு ஆஸ்திரேலியா. ஏன் பிடிக்கும்னா இப்போ அது வந்து சொல்லுங்க அப்படியே. ஏன் பிடிக்கும்? ஏன் ஆஸ்திரேலியா? ஏன் பிடிக்கும்னா ஆஸ்திரேலியா மஞ்சா ஜெர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க வந்து ஓவராலா அதான் ஜெயிக்கிற டீம் சைடு நின்றுவேன். சைக்கிற பக்கம் நிப்பவன் அல்லவேதான். அது உண்மையா என்னன்னு தெரியல. நான் கிரிக்கெட் அந்த அளவுக்குலாம் பார்க்க மாட்டேன். இப்போ வேர்ல்டு கப் நடந்ததுல, அந்த வேர்ல்டு கப்ல வந்து சொல்லிட்டு அடிச்சாங்க. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமட்டாலும் இங்க வந்து குத்த வச்சேன். அசிங்கமா பேசக்கூடாது இந்த வீடியோல, நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல சொல்லிட்டு அடிச்சாங்க, நீ யார்கிட்ட சொன்னாங்க? அதான் இப்போ கேப்டன் உங்க கிரவுண்ட்லயே உங்களை நான் சைலண்ட் ஆகுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல அந்த கேப்டன் பேட்டரி போடல. நான் எதுக்கு நியூசிலாந்து சொன்னேன்னா, அவங்க கிட்ட பெருசா ஸ்லெட்ஜிங்கும் அவ்வளவு பண்ண மாட்டாங்க. நியூசிலாந்து பிளேயர்ஸ் அவ்வளவு ஸ்லெட்ஜிங் பண்ண மாட்டாங்க. யாரு ஸ்லெட்ஜிங் நான் எதிரா, அதாவது ஆப்போசிட் பேட்ஸ்மேனை வெறுப்பேத்துறது. அது சொல்லலாம். நான் தமிழ்ல வெறுப்பேத்துறது அந்த மாதிரி, அந்த ஸ்லெட்ஜிங் அங்க ஆள் பாக்குதுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. தெரியாதுல, எனக்கு அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. நியூசிலாந்து ஸ்லெட்ஜிங் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அவங்க சைட் நான் இருக்கும், அது கீழே ஒரு ஃபீல்டிங்கா இருக்கும், ஒரு பவுலிங்கா இருக்கும், ஒரு பேட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கும். இப்போ ரீசெண்டான அந்த நேற்று அந்த மேட்ச்ல அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிச்சு. அதனால அது நியூசிலாந்து பிடிக்கும், வின் பண்ணோம். நான் கொஞ்சம் கால்குலேட். எனக்கு ஏன் சவுத் ஆப்பிரிக்கா பிடிக்கும்னா, அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம், அப்புறம் அந்த டீம் வந்து எப்ப எந்த டிராஃபினாலும் அடிச்சது இல்லை. இந்த வாட்டி அடிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல இல்ல, அவங்க இருக்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை, கனவு. அப்புறம் வந்து அவனா இன்னும் எந்த ஒரு பெரிய இது கப்லயும் வந்து உள்ள குவாலிஃபை ஆகல, அதெல்லாம் இல்லை. சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து தோத்துட்டு போகுது. கரெக்டும் இல்லை, யாருக்கும் இல்லை, எது சொல்றேன் பேச விடு. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இருக்க கரண்ட் ஃபார்ம் அவங்களுக்கு அதுதான். எனக்கு அவங்க ஜெயிக்கணும், இந்த வாட்டி கண்டிப்பா அடிப்பானு நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தான சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா இந்த வருஷம் ஆப்கானிஸ்தான் பேர்ல கப்பை எழுதி வச்சிருங்க. ஆமா, போன வருஷம் வேர்ல்டு கப்ல கேப்டன் எல்லாரும் சமாளிக்கிறதுலாம் இல்ல. பாகிஸ்தான் பிச்ல சப்போஸ் மல்லிகை மொட்டு
கூத்துருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி இப்ப என்ன நான் சொல்றது கிரிக்கெட் பேசி பாகிஸ்தான் பேட் பிச்சா இல்லையா? அப்புறம் எப்படின்னா போர்டு விக்கெட் எடுக்காம இருப்பாங்க. ஆறு ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு ஒர்க் ஆகாதுல்ல. ஆகலடா, நேற்று கூட ஸ்பின் வந்து ஒரு 3 ஓவர் ஒரு மேட்ச் ஆகலன்னா அடுத்த மேட்ச் ஆகாது. ஆமா. இது எப்படி நீ சொல்ற? பாகிஸ்தான் அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா நீ கிரிக்கெட்ல? நீ எக்ஸ்பர்ட் அது நான் எக்ஸ்பர்ட்ல சப்போஸ் சார் அவன் எனக்கு தெரியாது. முஜிப் ரஹ்மான் இருக்கான். எனக்கு பாகிஸ்தான் ஏன்னா ஹோம் பிட்ச்ல ஜெயிப்பாங்க. அது வந்து எனக்கு ஃபேவரட் டீம். அது பச்சை கலர் ஜெர்சி போடுறதுனால ஃபேவரட் என்னடா. ஆமா, ஜிம்பாப்வேல இருந்தா ஜிம்பாப்வே தான் சொல்லுவேன். பாகிஸ்தான் பிடிக்கும்டா. இப்போ கேப்டன் வேற மாறி இருக்கான் போல. அந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சது 2 பேர்ரா, ரிஸ்வானு பாபர் ஹசானு. அவனுங்க ஜெயிச்சு கொடுப்பானுங்க ஒரு நம்பிக்கை. அவள் பாகிஸ்தான் ஜெயிக்கும், கப் அடிக்கும். ஹோம் பிட்ச்ல கப்ப தூக்குவாங்க. பவுலிங் அவங்களே போட்டுருவாங்களா? பவுலிங் கேக்குறாடே. சரி, கட் பண்ணிக்கலாம். கேம் முடிஞ்சிச்சு. அடுத்து போயிட்டு இப்ப குரூப் ஏ குரூப் பி யாரு செமிஃபைனல் குவாலிஃபை ஆவா, அது மட்டும் தான் கேள்வி. ஓவரா சுத்தாதீங்க, இதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா சொல்றேன். அப்படியே ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல். குரூப் பில பாத்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து. சவுத் ஆப்பிரிக்கா என் ஃபேவரட் டீம் வந்துரும். ஆப்கானிஸ்தான் சொல்லுவேன். குரூப் பில வந்து இந்தியா நியூசிலாந்து. எனக்கு வந்து குரூப் ஏல சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான். குரூப் பில இந்தியா நியூசிலாந்து. குரூப் ஏல வந்து இங்கிலாந்து வரும். ஆஸ்திரேலியா அடிக்கும்டா. இங்கிலாந்து ஆஸ்திரேலியாடா குரூப் ஏல. குரூப் பில வந்து இந்தியா பாகிஸ்தான். எனக்கு ஆஸ்திரேலியா ஏன் பிடிக்கும்னா அந்த சொல்லி அடிச்சாங்கல்ல, எனக்கு அதுதாங்க தெரியும். அவ்வளவுதான், மைக்க கொடுத்து. இப்போ இன்னொன்றா, யாரு கப்படிப்பா? இது வந்து எப்படின்னா யார் ஆளுக்கு ஒரு டீம் தான் சொல்லணும். இந்த ஃபேவரட்ஸ் விட்டு கூட எந்த டீம்னா கூட சொல்லலாம். ஜம்பு கூட ஆகலாம். நான் இந்த இடத்துல இல்லாம கூட சொல்லிக்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா பெட் இருக்கு. சரி, கேமராமேன் அவரு கொடுத்துடலாம். அவர் ஒரு மட்டும் நம்ம 4 பேர் சொல்லி ஜெயிக்கலாம். கேமராமேன் ஓகே. இது வந்து நீ என்னடா சொல்றது சொல்றோம், எங்களுக்கு தெரியும். மூடு இந்தியா. நான் வந்து சொல்லிட்டா. Hey, I've seen this one. This is a classic. எனக்கு சரி, நான் எனக்கு சொல்லிடுறேன் முதல்ல. ஆஸ்திரேலியா. நான் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல். ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. யாருக்கு யாரு வாங்கி தரணும் அப்புறம் பாத்துலாம். அவன் கிடக்குறான். போகாட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. பெல் அடிங்க. ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் டு